ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அந்த புத்தகத்திலிருந்து இன்னைக்கு தத்தாத்திரேய தாமோதர் ரசனே, அதாவது தௌலத் ஷா என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய பாபாவுடன் நடந்த லீலைகளை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இவர் தாமோதர் சாவல்ராம் ரசனே, தாமு அண்ணா அப்படிங்கிறவரோட மகன். இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா ரொம்ப பழைய பக்தர் பாபாவுக்கு. அதாவது நானா சாஹிப் சாந்தோர்கர்லாம் பாபா கிட்ட இருக்கிற அந்த காலகட்டத்தில் எங்க அப்பாவும் பாபாவுடைய பக்தரா இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. 1895ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இவங்க அப்பா ஷீரடிக்காக போகணும் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. அந்த தருணத்தில் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு கோவால இருந்து மாம்பழங்கள் அடங்கிய ஒரு பார்சல் வந்துதான். அது நல்ல உயர்தர மாம்பழங்கள். பாபா அந்த பார்சல்ல இருக்க மாம்பழத்தெல்லாம் எடுத்து அங்க இருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்காரு. விநியோகம் பண்ணிட்டு ஒரு 6 மாம்பழத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, இது தாமுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். எல்லாரும் அந்த பழத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துரும்படி கேட்டிருக்காங்க. ஆனால் பாபா இல்லை இது தாமுவோடது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு. அப்போ மற்றவங்க எல்லாம் சொன்னாங்களாம், பாபா தாமு தான் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொன்னாராம், இல்லை, அவர் ஆல்ரெடி கோப்பர்கானுக்கு வந்துட்டாரு, ஷீரடிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாரு அப்படின்னு சொன்னாராம். பாபா சொன்ன மாதிரியே தாமு அண்ணா கோப்பர்கான்ல இருந்து ஷீரடிக்கு கொஞ்ச நேரத்திலேயே சேர்ந்துட்டாரு. பாபாவுக்கு ரொம்ப அழகிய பூ மாலைகள் எல்லாம் கொண்டு பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணாராம். அப்போ பாபா சொன்னாராம், இந்த மாம்பழங்களை எடுத்து சாப்பிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். பழத்தை சாப்பிட்டுட்டு செத்துப்போன்னு சொல்றாரே பாபா அப்படின்னு அப்படியே மனசு உடஞ்சிடுச்சான் அவருக்கு. அப்போ மஹல் சாபத்தி அங்க பக்கத்துலயே இருந்திருக்காரு. அவர் சொன்னாராம், பாபாவோட பாதத்துல இறப்பது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே இவருக்கு கொஞ்சம் மனசுல தெம்பு வந்துதான். அப்போ பாபா சொன்னாராம், இந்த பழங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய இளைய மனைவிக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லு. அப்போ உனக்கு 2 மகன்கள் பிறப்பாங்க. அதுல மூத்த மகனுக்கு தௌலத் ஷான்னு பேர் வை, 2வது மகனுக்கு தானாஷான் பேருவை அப்படின்னு எல்லா குறிப்புகளையும் பாபா சொல்லியிருக்காரு. உடனே இவர் அந்த மாம்பழங்களை எடுத்துட்டு, அவரோட வீடு அகமது நகர்ல இருந்திருக்கு, அங்க போயிட்டு தன்னுடைய இளைய மனைவி கிட்ட இந்த மாம்பழங்களை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காரு. இந்த லீலை நடந்த சரியா 1 வருடத்துல அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் தான் இவர் தௌலத் ஷா. ஸோ இவர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாம்பழங்களை கொடுக்கும் பொழுதே பாபா நம்ம கிட்ட நமக்கு பிறக்க போற 2 மகன்களுக்குன்னு பெயர் சொன்னார் இல்லையா, அந்த பெயரை நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து அதுல அந்த பெயரெல்லாம் குறிப்பிட்டு கொண்டார். அதுக்கப்புறமா இந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த மகன் பிறந்து ஒரு 15 மாதங்கள் கழிச்சு இவங்க ஷீரடிக்கு தூக்கிட்டு வராரு. இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு பாபா கிட்ட சொல்றாரு, பாபா இங்க பாருங்க குழந்தைய, இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ பாபா சொன்னாராம், நீ தான் உன்னோட நோட்டு புத்தகத்துல உன் வீட்டுல 3வது பக்கத்துல அந்த நோட்டு புத்தகத்துல பேர்லாம் எழுதி வச்சல, அப்ப நான் சொன்ன அந்த பேரை தானே நீ எழுதி வச்ச, அதே பேரான தௌலத் ஷாவே இப்ப வை அப்படின்னு சொல்லிட்டு பாபா குறிப்பால உணர்த்தி இருக்காரு. அப்புறம் இந்த குழந்தைக்கு அதே மாதிரி தௌலத் ஷான் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய திரும்பியும் ஷீரடிக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. அப்போ இந்த குழந்தைக்கு மொட்டையெல்லாம் அடிச்சு அக்ஷர அபியாசம் பண்ணணும் அப்படின்னு, அதாவது எழுத்து முதல்ல படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கையால அந்த ஸ்லேட்ல பாபாவே இவரோட கையை பிடிச்சு இவருக்கு எழுத்துக்களை பழகி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இவர் ஷீரடியில இருக்க பள்ளிக்கூடத்துல அனுமதிக்கப்பட்டாரு. ஸோ இப்படிதான் இவருடைய வாழ்க்கை நடந்திருக்கு அப்படின்னு தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாண வயது வரும்பொழுது
4 வரன்கள் வந்துதான். அந்த 4 வரன்களையும் எடுத்துட்டு இவங்க அப்பா வந்து ஷிரடிக்கு போனாராம். ஏன்னா எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னாலும் அவரு ஸ்ரீ சாய்பாபாவோட அனுமதி இல்லாம எந்த முடிவையும் எடுக்க மாட்டாரு. எல்லாமே ஸ்ரீ சாய்பாபாவை கேட்டுதான் எடுப்பாராம். அதனால அந்த 4 வரன்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஸ்ரீ சாய்பாபா பாதத்துல வச்சு, பாபா இந்த 4 வரன்ல எது வந்து நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுல ஒரு வரன் வந்து கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் வரதட்சணை கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து தயாரா இருந்திருக்காங்க. ஆனா பாபா வந்து அந்த 4 வரன்லயே ரொம்ப ஏழையா இருக்க ஒரு பெண்ணோடைய ஜாதகத்தை எடுத்து இவங்க அப்பா கையில கொடுத்து, இந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிவை உன்னோட பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே வந்து அவரும் அதை ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் வந்து இவர் தத்தாத்திரேய தாமோதர் ரசனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் என்ன சொல்றாரு, இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் போது பண்டரிபுரத்துல தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நிச்சயிக்கப்பட்டுதான். உடனே வந்து இவங்க அப்பா வந்து பாபா கிட்ட போயிட்டு, பாபா நீங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு பாபா கிட்ட மன்றாடி இருக்காரு. பாபா சொன்னாராம், இங்க பாரு, நீ எங்க நினைச்சாலும் நான் உன்னோடையே இருப்பேன். நீ எதுக்கு பயப்படுற? நான் உன்னோட தானே இருக்கேன். நீ நல்லபடியா கல்யாணத்தை நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. ரொம்ப வந்து பாபாவை வற்புறுத்தி இருக்காரு. இப்போ பாபா சொன்னாராம், நான் இறைவனை கேட்காம எந்த முடிவுமே நான் எடுக்க மாட்டேன். என்னால வர முடியாது. ஆனா என்னுடைய பிரதிநிதியான ஷாமாவை நீ கூட்டிட்டு போ. ஷாமா வந்து இந்த கல்யாணத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாராம். அதே மாதிரி இவருடைய கல்யாணத்துக்கு ஷாமா வந்து பங்கேற்று கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரோட தம்பியும் வந்து பாபா என்ன பேர் சொன்னாரோ அந்த பேர் தான் இவங்க தம்பிக்கும் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தாமோதர் ரசனை அவர்கள் சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்களோட கல்யாணம் முடிஞ்சது. இவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் மகனும் பிறந்தானா. ஆனா இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஃபிட்ஸ் வந்து ரொம்ப சில மாதங்கள்லயே அந்த குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களாம். அதனால இவருக்கு மனசு ரொம்ப வேதனையா ஆயிடுச்சான். அதுவும் இவருடைய மகன் இறந்தபொழுது இவங்க மனைவியோட உடல்நிலை ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சான். அப்போ இவர் வந்து மனசெல்லாம் விரக்தி ஆயிடுச்சான். அப்போ பாபா கிட்ட வந்து மன்றாடி வேண்டிக்கிட்டாராம், பாபா எனக்கு நிறைய குழந்தைங்களை கொடுத்து அவங்க எல்லாம் வந்து குறைவான ஆயுளோட ரொம்ப விரைவா அவங்க வந்து இறந்து போறதுக்கு பதில் எனக்கு ஒரே ஒரு குழந்தை நீண்ட ஆயுளோட கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டிக்கிட்டாராம். இவர் ஷிரடியில ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும் பொழுது பாபா இவருடைய கனவுல தோன்றினாராம். தோன்றி பாபா சொன்னாராம், இப்போ உன்னுடைய மகன் இறந்துட்டான் இல்லையா, அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட பெயரை சொல்லியிருக்கார் பாபா. சொல்லி அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கான், அது உனக்கு ஆகாத நட்சத்திரம், அதனால அது வந்து உனக்கு தீங்க விளைவிக்கும். அந்த குழந்தையினால உனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த குழந்தைய எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் பார்த்தா பாபாவோட மார்பகத்தை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சுதான். அந்த ஒளி வட்டத்துக்குள்ள ஸ்ரீ சாய்பாபா வந்து இறந்து போன இவருடைய அந்த ஆண் குழந்தைய மடியில கிடத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு ஒரு காட்சியை பாபா கொடுத்தாராம். இப்போ பாபா சொன்னாராம், பாரு அந்த குழந்தை வந்து உனக்கு தீங்கு செய்வாங்கிறதுனால நான் வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன்ல, இப்போ அவன் என்கிட்ட தான் இருக்கான், உனக்கு வேற ஒரு குழந்தைய நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். இவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அப்போ வந்து அகமது நகர்ல இருந்து பூனாவுக்கு இவங்களோட வீடு வந்து மாத்திக்கிட்டாங்க. அப்போ இங்கே போனதுக்கு அப்புறமா இவர் வந்து அந்த இறந்து போன மகனோட அந்த ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தா பாபா எந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டாரோ அந்த நட்சத்திரத்துல தான் அந்த குழந்தை பிறந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 15 மாதத்துல இவருக்கு வந்து இன்னொரு ஆண்மகன் பிறந்தானா. அந்த குழந்தை நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கானா. அவன் தான் இப்ப வரைக்கும் என்னோட வாழ்ந்துட்டு இருக்கான்.
இந்த லீலை வந்து 1918ஆம் ஆண்டு நடந்தது அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லா மகான்கள்லையும் நான் ஸ்ரீ சாய்பாபாவை தான் பார்ப்பேன். சில நேரம் வெளிப்படையாவோ இல்ல மனதுக்குள்ளேயோ வந்து சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்பாபாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு அந்த வேற மகானை பார்க்கும் பொழுதும் அந்த மகான் உருவத்துல ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்கறதுனால நான் இந்த மாதிரி நான் எப்பவுமே வந்து வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவருடைய மற்ற அனுபவங்களை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.